லைனிங் ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கரைப்பக்கம் மேலே கரைப்பக்கம் 2 பக்கம் கரைப்பக்கம் வர சைடு இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். பேக் சைடு இங்கே வரும், ஃப்ரண்ட் சைடு இங்கே ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு, இங்கே வந்து ஸ்லீவ் 2 பக்கம் வரும். இப்படி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டு மட்டும் இப்படி போட்டுக்கோங்க. துணியை இப்படி வச்சுட்டு ப்ளவுஸ் பேக் சைடு ஃபஸ்ட்டு எடுக்கணும். நம்ம பேக் மார்க் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு இப்படி வச்சிடணும். ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக படிகிற மாதிரி, இங்கே எந்த ஒரு மடிப்பும் இருக்கக்கூடாது, இங்கே எந்த ஒரு மடிப்பும் இருக்கக்கூடாது, ஷோல்டர் ஃபோல்டிங்கு எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி தான் வைக்கணும். நீங்கள் நெக்கும் வந்து ரொம்ப அகலமாகவும் போகக்கூடாது, கரெக்டாக நெக்கு ஷேப்பும் வைக்கிற மாதிரி இருக்கணும். மோஸ்ட்லி அயர்ன் பண்ணி எடுத்துட்டாக்கா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பேக் மட்டும் நம்ம மெஷர் பண்ணலாம். இங்கே இருக்குது இல்லையா ஆர்ம்ஸு, இங்கே இருந்து இந்த ஆர்ம்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ எனக்கு வந்து 20 வந்துருக்கு. 20 இன்ச்சஸ்ஸு, செஸ்டோட அளவு 20 இன்ச்சஸ்ஸு. இங்கே எழுதிக்கோங்க, செஸ்ட்டு 20. நெக்ஸ்ட்டு பேக்கோடைய ஹைட் எவ்வளோ, ஷோல்டர் கரெக்டாக ஈவனாக வைக்கணும். ஈவனாக ஷோல்டர் கரெக்டாக வச்சு பேக் ஹைட்டு இப்படி வச்சு பாருங்கள். நான் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நான் அப்படியே எடுக்கிறேன். 16 இன்ச்சஸ் இருக்குது. 16, பேக் ஹைட்டு 16, ஹைட்டு 16 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஸை கரெக்டாக இங்கே வைங்க. ஷோல்டர் கரெக்டாக பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே இருந்து நான் பாருங்கள் இன்ச் டேப் இங்கே வச்சு எங்கே தையல் இருக்கோ அந்த ஓரத்தில் வச்சு 2, 4, 5, 6, 8, 9 இன்ச்சஸ் வருது. ஆர்ம்ஸ் எவ்வளோ வருது, 9. ஸோ செஸ்டோட அளவு 20, ஹைட்டு 16, ஆர்ம்ஸு 9 இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா செஸ்டோட அளவு பேக் சைடு 20 இருக்குது. 20 டிவைடட் பை 2, 10 போடணும். எதுக்காக அப்படின்னா ஃபோல்டு, துணியை வந்து 2ஆக மடிக்கிறோம். நம்ம எடுத்தது பேக் சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் மார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணனால 20 2ஆல் டிவைட் பண்ணி ஹாஃப் ஆஃப் த இது 10 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ்ஸு 10 ப்ளஸ் 2 இன்ச்சஸ்ஸு. 2 இன்ச்சஸ் எதுக்கு எடுக்கிறீங்கன்னா உள்ள துணி இருக்குது இல்லையா, இந்த துணி விட்டு நம்ம தையல் போடுறதுக்காக நான் 2 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன். அதுக்காக தான் இந்த 2 இன்ச்சஸ். 10, 12 இன்ச்சஸ் வேணும் எனக்கு. 12 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ், ஏன்னா இந்த பக்கம் ஈவனாக வராது. 12.5 இன்ச்சஸ்ஸு இப்படி வச்சு மார்க் பண்ணி துணி ஃபஸ்ட்டு கரெக்டாக போட்டுக்கணும். கரெக்டாக நான் துணி வச்சுட்டேன். இப்போ 12 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். 12. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ்ஸு செஸ்ட்டுக்கு. ஸோ 2 இன்ச்சஸ். கீழே மடிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்குது இல்லையா, பேக் சைடில் கீழே நம்ம மடிக்கிறோம். மடிக்கிறதுக்கு எவ்வளோ விடணும்னா 2 இன்ச்சஸ் விடணும். மடிக்கிறதுக்கு எவ்வளோனா
ஃபஸ்ட்டு நான் இது மார்க் பண்ணிக்கிறேன். இது சேஸ் கீழே மடிக்கிறதுக்காக 2 inches 2 inches கீழே மடிக்கிறதுக்கு நான் விடுறேன். கீழே ஹைட்டு பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் ஹைட் 16, நம்ம செஸ்ட்டோட ஹைட் எடுத்தாச்சு. இப்போ பேக் ஹைட்டு 16 எடுக்கிறோம். 16 எடுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும், ஏன்னா பேக் ஹைட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. இன்னொன்று நான் லைனிங் தான் நான் எடுக்க போகிறேன். லைனிங்க்கு 2 inches இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு 1 inch இருந்தால் கூட நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கலாம். சரி, பேக் ஹைட்டு அப்படியே 16 inches நான் எடுக்கிறேன். inches ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. இங்கே ஒரு 0.4 inches. எதுக்குன்னா ஷோல்டர் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷோல்டர் வந்து பேக் ஹைட்டு நம்ம எடுத்துருக்குறோம், தவிர உள்ளே நம்ம தைக்கிறதுக்கு நம்ம எடுக்கலை இல்லையா. நான் அதுக்காக 1/2 inches நான் எடுக்கிறேன். இங்கே தான் தையல் வரும். தையல் எத்தனை ஓரத்தில் போட முடியாது இல்லையா, அதுக்காக 0.4 inches நான் விடுறேன். ஒரு 1/2 inches விட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் இப்படி போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஃபோல்டு 2 ஆர்ம்ஸ் பிடிச்சிட்டு ஷோல்டர் இங்கே கை இப்படி வச்சுக்கோங்க. 2 ஷோல்டர், இந்த 2 ஷோல்டர் ஆர்ம்ஸ். கை நம்ம எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஈவனாக வைக்கணும். இந்த நெக்கோட சைடு ஈவன் பண்ணக்கூடாது. ஏன் ஈவன் பண்ணக்கூடாதுன்னா, இங்கே வந்து டக்கு மாதிரி பிடிச்சிருக்கிறோம் ஒரு 1/2 inches, அதனால் இங்கே வந்து ஈவன் ஆகாது. ஈவன் பண்ணால் இந்த மார்க் எல்லாமே தப்பாகும். அதே மாதிரி கீழேயும் ஈவன் ஆகாது. இந்த எல் ஷேப் மாதிரி, இந்த வி ஷேப் மாதிரி வரும். இங்கே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும், கர்வ் வரும். இப்படி தான் வரும். இதை வந்து ஈவனாக பண்ணக்கூடாது, கீழே ஈவன் பண்ணக்கூடாது. இப்படி தான் வரும். இந்த இடம் கரெக்டாக பிடிச்சிட்டு ஷோல்டரை இங்கே வைங்க. ஷோல்டர் பிடிச்சி பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் நெக்கு அழகாக வரும். ஒரு சில டைம் நெக்கு என்னாகும், இப்படி ப்ராட் ஆகும், இப்படி ப்ராட் ஆகும். உங்களுக்கு ஷேப்பே சேஞ்ச் ஆகிடும். கரெக்டாக இந்த மாதிரி வரணும். வரப்போ நெக்குக்கு ஷோல்டர் அளவு ஷோல்டருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி இதை வந்து இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இப்படி வச்சு பண்ணவே கூடாது. இப்படி வச்சு யாரும் மார்க் பண்ணவே மாட்டாங்க. பாக்ஸ் போட்டு தான் பண்ணுவோம். அப்போ இந்த பாக்ஸ் போடுறப்போ பாருங்க, இப்படி. ஓகேவா, வேறு எதுவுமே பண்ணோம்னா ஜஸ்ட் எடுத்துடலாம். இங்கே ஷோல்டர், இது நெக்குக்கு, இது ஆர்ம்ஸுக்கு. அஞ்சே முக்கால் வருது. இது வந்து ஒரிஜினல் அளவு. உள்ளே வந்து தைக்கிறதுக்காக வேணும் இல்லையா, அப்போது மேலே கொஞ்சம் தள்ளி விடணும், துணி விட்டு கட் பண்ணணும். இது வந்து தைக்கிறதுக்கு, இந்த லைன் தைக்கிறதுக்கு, இந்த லைனை கட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் மார்க்கிங் வந்து தைக்கிற இதுதான் ஒயிட்டு தான் கட் பண்ணுறது. அதே மாதிரி தைக்கிற இது தைக்கிற இது.
அப்போ நம்ம இங்கே தைக்கிறோன்னா கட் பண்ணுறது எங்கே கட் பண்ணணும்னா வெளிப்பக்கமாக இதுக்கு வரும், இதுக்கு இந்த சைடு வரும். இங்கே தான் தைப்போம். இப்போ 6 இன்ச்சஸ் ஷோல்டரு. இதுக்கு எவ்வளோ வருது? 5.5 இன்ச்சஸ் 5.4 5.4 இங்கே 6. இந்த அளவே தான் இங்கே கரெக்டாக வர்றதுக்காக இங்கேருந்து 6 இன்ச்சஸ் இங்கேருந்து 6 இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட்டுக்காக எடுத்து ஒரு மார்க்கு. இங்கேருந்து 5.5 இங்கேருந்து ஒரு 5.5. ஏன் இங்கே நான் 5.5 எடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடுறதுக்காக, ஸ்ட்ரெயிட்டு கரெக்டாக வர்றதுக்காக. இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்தாச்சு. பாக்ஸ் எடுத்து 1.25 இங்கே இருக்குது இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.25க்கு இங்கே மார்க்கு. ஆர்ம்ஸோடைய ஸ்கேல் இது. இந்த ஆர்ம்ஸோடைய ஸ்கேல் எப்படின்னா இங்கே கர்வ் இங்கே வரணும், இந்த கர்வ் இங்கே வரணும், இப்படி. த்ரீ 4 6 7 8 9. நம்ம ஆர்ம்ஸோட இது எவ்வளோ எடுத்திருக்கோம்? 9 எடுத்திருக்கோம். கரெக்டாக பாருங்கள், 9 வந்திருக்கா? திருப்பியும் சொல்கிறேன், இந்த ட்ராயிங் இங்கே போட்டிருக்கோம், கட்டிங் இங்கே வரும். நம்ம பண்ணுறது ஸ்டிச்சிங் இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? கட்டு இங்கே போடுவோம், இங்கே தான் ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம மெஷர்மெண்ட்டும் நம்ம அளவு ப்ளவுஸை நம்ம எங்கே எடுத்துருக்கோம், ஸ்டிச் பண்ணிட்டாச்சு. இது ஃபினிஷிங் பண்ண இடம் தச்ச அளவுலேருந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்களும் தைக்க போகிற அளவுலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இங்கே வைக்கிறோம், கை பாருங்கள், 1, இந்த கை இங்கே 2 3 4 5 6 7 8 9. கரெக்டாக இங்கே 9 வரணும். இந்த மிஸ்டேக் எங்கேயுமே மாறக்கூடாது. செஸ்டோடைய அளவும் கரெக்டாக இங்கே தான் மீட் ஆகணும், ஆர்ம்ஸோடைய அளவும் இங்கே தான் மீட் ஆகணும். ரெண்டுமே மாறக்கூடாது. இந்த இடம் உங்களுக்கு மாறிச்சுன்னா ஜாயின் பண்ணுறப்போ நிறைய மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக் அளவு நம்ம மறந்துட்டேன், மார்க் பண்ணோம். இப்படி வச்சு நெக்கோட அளவும் மார்க் பண்ணிக்கணும். ரெண்டு இன்ச்சஸ் வருது, 2 ப்ளஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா 9.5 வருது, 9.5 வருது. 9.5 ப்ளஸ் 2. ஷேப் யூ கட்டுக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இது பேக் அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரண்ட்டு எனக்கு நிறைய தப்பு வருது, பேக் நல்லா கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டு தான் நான் தப்பு பண்ணுறேன். கிடையாது, நீங்கள் பேக் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் கரெக்டாக வரும். பேக்கில் தான் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதில் எந்த தப்புமே இல்லைன்னா, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு என்னென்னா காப்பி பண்ண போகிறோன்னா, செஸ்டோடைய அளவு அப்படியே காப்பி ஆகும், ஆர்ம்ஸோட அளவு அப்படியே காப்பி ஆகும், ஃப்ரண்ட்டு ஹைட்டு நெக் ஹைட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே இது காப்பி பண்ணலாம். செஸ்டோடைய அளவு இங்கே எவ்வளோ எடுத்தோம்? 10. ஸோ 10 அப்படியே செஸ்டோடைய அளவு 10. இங்கேருந்து 2 இன்ச்சஸ் தைக்கிறதுக்காக 2 இன்ச்சஸ்
செஸ்ட்டுடைய அளவு. இப்போது பேக்குக்கு இங்கே கட் பண்ணுவீங்க, இங்கே ஸ்டிச் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டிச் பண்ணும் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ 0.4 இன்ச்சஸ் இது. இப்போது வந்து நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்ம்ஸோடைய ஹைட் இங்கே எவ்வளோ வருது? 5.4. அதே ஹைட்டு இங்கே 5.4, 5.4, 5.4. இது 6. ஷோல்டருடைய அகலம் 6ல் இங்கே ஒரு மார்க். இங்கே வந்து 1.25 எடுத்தீங்க, இங்கே வந்து 3/4 இன்ச்சஸ் எடுக்கணும். ஆர்ம் ஹோலில் ஜஸ்ட் ஒரு கர்வ், போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு எப்போவுமே கொக்கி பக்கம் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஐ பக்கம் மெஷர்மெண்ட் எடுக்கவே கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டு மடித்து தைச்சிருப்போம், கரெக்டான அளவு நமக்கு தெரியாது. கொக்கி பக்கம் தான் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கொக்கி பக்கம் எடுக்கிறேன். நெக்கு நான் அளவு பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் நான் எடுக்கிறேன், தவிர நான் இங்கேருந்து ஹைட்டு நான் எடுக்கலை. ஏன்னா நம்ம இங்கே கட் பண்ணுவோம், இங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். எங்கே தைக்கிறோமோ அங்கேருந்து தான் எடுக்கணும். இது வந்து தச்ச பக்கம் தான், அதனால் நான் இங்கே இருந்து இந்த செஸ்ட் ஃப்ரண்ட்டை வந்து ஜஸ்ட்டு லெஃப்ட் தூக்கிட்டு நெக்கோடைய ஹைட் எங்கே வருது பாருங்கள், கரெக்டாக இங்கே தான் வருது. இங்கே வருது. நெக்ஸ்ட்டு பட்டி எங்கே முடியுது? பட்டி இங்கே முடியுது. பட்டி பாருங்கள், இங்கே தான் முடியுது, நமக்கு இங்கே முடியுது, அந்த அளவு இங்கே. அதுக்கப்புறமா இங்கேருந்து கீழே ஒரு 0.4 நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் 0.4 இங்கே நம்ம விட்டுரும். கட் பண்ணுற இடம் அங்கே இருந்து இந்த ஆர்ம்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கை இங்கே வைங்க, இதோட ஹைட் இங்கே வைங்க, இதோட மார்க்கு. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது நெக்குக்கு, இது ஃப்ரண்ட் கொக்கி. இதுக்கு ஃப்ரண்ட்டோடைய ஹைட்டு எப்படி எடுக்கணும்னா, ஷோல்டரை 2 மடிக்கணும். மடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு இப்படி தான் வைக்கணும். ஃப்ரண்ட்டு இப்படி இங்கே சென்டரை 2 ஷோல்டருக்கு சென்டர் பாயிண்டில் இந்த இங்கே வைக்கிறோம். எந்த ஒரு இழுக்கலாம் கூடாது. நான் பாருங்கள் இப்படி தான் வைக்கிறேன்னா அப்படியே தான் இருக்குது. இழுத்து பிடிக்கிறது இழுக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறேன். இந்த ஸ்மிட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே இருந்து இங்கே, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு எடுக்கிறீங்க. இப்போது ஹைட்டு பார்த்தா 12.25 வருது. 0.4 போட்டிங்கன்னா 13 இன்ச்சஸ். 13 எஸ் 13.25 இங்கே நம்ம கொக்கிக்கு வச்சோம் இல்லையா, இங்கே இருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ். எதுக்காக நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம கொக்கிக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 0.4 இன்ச்சஸ் போயிடும். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சஸ் இங்கே நம்ம பிடிப்போம். கால் ஒரு 1/2 இன்ச்சஸ் போகும். மேலே ஒரு 1/2, கீழே ஒரு 1/2. அதனால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் நான் 1 இன்ச்சஸ் நான் பண்ணணும். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ். 1/2 இன்ச்சஸ்ன்றது 0.4 இன்ச்சஸ்ஸு. இதுக்கு மட்டும் நான் 1 இன்ச்சஸ் நான் விட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு
இங்கே கப்பில் இந்த இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கே டாட் பிடிப்போம். இங்கேருந்து இங்கே வருது அந்த கப்பு. இந்த ஷேப்லேருந்து இந்த ஷேப் 3 இன்ச்சஸ் வருது பாருங்கள். 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.25 இப்படி நம்ம பண்ணுவோம். ஃபோல்டு பண்ணுறோம். சரி, இப்படி ஃபோல்டு 1.25னா இங்கேருந்து இங்கே 1.25, இங்கேருந்து 1.25, அப்போ 2 1.25 வரும். இங்கேருந்து பிடிச்சி தான் இப்படி நம்ம தைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்படி மடிச்சிடுவோம். மடிச்சுட்டு இங்கேருந்து 1.25 இன்ச்சஸ் நான் எடுக்கிறேன் வைங்க. இங்கேருந்து 3 இன்ச்சஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இப்படி தான் பிடிப்பேன். அந்த ஷேப் இப்படி தான் பிடிச்சிருப்பேன். இங்கேருந்து எவ்வளோ 1.25. இப்போ ஆல்ரெடி மடித்தது எவ்வளோ 1.25. ஸோ டோட்டலில் இது 1.25 எவ்வளோ ஆகும்னா 2.5 இன்ச்சஸ்க்கு நான் துணி எப்படி நான் மடிக்கணும், புரியுதா? அப்போது ப்ளஸ்ஸு 2.5 இன்ச்சஸ், அப்போது 5.5 இன்ச்சஸ், 5.5. அதுக்கப்புறமா கொக்கி பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம மடிக்கணும். அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் போதும். அப்போ என்ன ஆகும்னா 5.5, 5.25. இங்கே இருக்குது இல்லையா பாயிண்ட்டு, இங்கேருந்து 5.25க்கு இங்கே 5.25 பாயிண்ட்டை இங்கே வைங்க. இங்கே வச்சு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் எங்கே போய் நிற்குது பாருங்கள். மேலே தூக்குறேன், ரொம்ப கீழே இருக்குது. இப்படி ஒரு கோடு, எந்த ஒரு ஷேப்புமே பண்ண வேணாம். இங்கே தான் வந்து ஹைட் இருக்குது இல்லையா, ஸோ இங்கேருந்து இங்கே 4 இன்ச் கீழே. இதுதான் ஷேப்பு. நான் ஃப்ரண்ட் நெக்கு, இப்போது நெக்கு பார்த்திங்கன்னா 5.5 தான் இருக்குது. ஸோ 5.5ன்றது ரொம்ப குட்டி, அதனால் அவங்க கொஞ்சம் இறக்க சொன்னதுனால நான் ஒரு 6.5க்கு 1 இன்ச்சஸ் கீழே நான் இறக்குறேன். இதுதான் மார்க்கிங். யூ ஷேப்பு நெக்கு. ஸோ ஃப்ரண்ட், இது பேக்கு. மார்க்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கோடுலையும் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன். லைனிங் ப்ளவுஸ்க்காக நான் நெக்கு முன்னாடி நான் கட் பண்ணலை. நெக்கு நான் அப்புறமா தான் கட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு, பட்டி, இது பேக்கு. இது தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்படி கட் பண்ணிங்க இல்லையா, எங்கெங்கன்னா சின்ன சின்ன கட்டு போடணும். இந்த மார்க் ரொம்ப முக்கியம். இங்கே நம்ம செஸ்ட்டு அளவு பார்த்தோம்ல, அந்த கட்டை இப்படி ஒரு சின்ன கட்டு. இது ஃப்ரண்ட் சைடு, இது பட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். கீழே மடித்து தைக்கிறோம்ல, அங்கே ஒரு கட்டு. செஸ்டோடைய கட்டு மறக்கக்கூடாது. கட்டு இவ்வளோதான். பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவ், சாரி பட்டி. முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது ஸ்லீவ்.
நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவுக்கு இப்படி ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஃபோல்டு, 4 ஃபோல்டு பண்ணணும். உங்கள் பக்கம் ஃபோல்டிங் நம்ம பக்கம்தான் இருக்கணும், நம்ம பக்கம் இருக்கணும். இது அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் ஈவன் பண்ணுறேன். 1 inches, 1 inches. ஸ்லீவு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி எடுக்கக்கூடாது. பேக் சைடில் ஸ்லீவோடைய ஹைட்டு இங்கே வைங்க. இப்படி வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. இந்த ஹைட்டு ஸ்லீவோடைய ஹைட் எடுத்துச்சு. அகலம் எடுக்கணும். அகலத்தை இப்படி வைங்க. இப்படி வச்சு இப்படி மார்க்கிங் இதுதான், இவ்வளோ தான் மார்க்கிங். ஸோ இது இங்கே தான் தைக்க போகிறோம், இங்கே கட் பண்ண போகிறோம். இங்கே தைக்க போகிறோம், இங்கே கட் பண்ண போகிறோம். இங்கே தைக்க போகிறோம், இங்கே கட் பண்ண போகிறது. ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளோ வருதுன்னா 7 inches. ஸோ 7 inches, 7 inches, 7 inchesக்கு இப்படி ஒரு மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருது 3.25. ஸோ 3.25. ஓகே. தைக்கிறதுக்காக 1-2 inches நம்ம விட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பத்தலை, இங்கே வந்து ஒட்டு தரணும். ஸ்லீவ் அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. இந்த ஷேப் வரைகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்குது இல்லையா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்லாண்டிங்காக லைட்டான ஒரு இதுக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து இங்கே 1 inches, இங்கேருந்து இங்கே 1 inches மார்க்கிங். இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே எடுத்தோடனே ஷேப் இப்படி போகக்கூடாது. இந்த 1 inches வரைக்கும் ஈவனாக தான் வரணும். அப்ஸ் அண்ட் டவுன் வரவே கூடாது. ஈவனாக வந்து இப்படி வைங்க. இந்த கட்டில் மேலே போகணும், இந்த கட்டில் மேலே போய் ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி வரணும். ஷேப் தெரியுதா? இங்கேருந்து ஈவன், இங்கே வந்தோடனே ஈவன் வரணும். இந்த கட்டுக்கு மேலே போகணும். இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 inches இல்லை ஒரு 1/2 inchesக்கு ஸ்லீவ். இது இங்கேருந்து இது வந்து இப்படி சும்மா லைட்டாக இருந்தாலே போதும். ரொம்ப டிசைன் வளைஞ்சிலாம் தர வேண்டாம். வளைஞ்சி கொடுக்குறப்போ என்ன ஆகணும், ஃப்ரண்ட் சைடு ரொம்ப இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஷேப் ரொம்பவும் கொடுக்கக்கூடாது, லைட்டாக கொடுத்தா போதும். இது அன்ஈவனாக இருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த பீஸ் இருக்குது இல்லை, இந்த பீஸை கொஞ்சம் தள்ளினா மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பீஸ் கட் பண்ணுறோம்ல, இந்த பீஸை அப்படியே இங்கே வச்சிங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு இந்த பீஸ் ரெடி ஆகிடும். இப்படி தான் வச்சு ஒட்டு போட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ஒரு துணி 2 துணி, 2 பீஸ் மட்டும்தான் ஃப்ரண்ட்டு. இந்த 2 பீஸ் பேக்கு. 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் கட் பண்ணிக்கணும். அது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. எடுத்துக்கோங்க. எடுக்கிறப்பே இப்படி திருப்பி ஒட்டிக்கு, இப்படி ஒட்டிக்கு. இது வந்து தைக்கிறதுக்காக நான் போட்டு வச்சுக்கிட்டேன், திரும்பாமல் மாறாமல் இருக்கிறதுக்காக. இது ஸ்லீவுக்கு. ஸோ ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணிட்டோம்.
லைனிங்கு. மெயின் ஃபேப்ரிக்கை எப்படி கட் பண்ணுறது? இதுதான் மெயின் ஃபேப்ரிக்கு, மெயின் பட்டு துணி. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கீழே வருது, அதனால் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 மடித்து போடுறேன். ஸ்லீவு பார்டரில் இங்கே வைக்கிறேன். ஸோ எனக்கு ஹைட்டு அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும். ஹைட்டு இங்கே வைக்கிறேன். துணி இப்படி தள்ளி வைக்கிறேன். ஈவனாக நான் மடிச்சிருக்கேன். நான் பார்டர் செக் பண்ணேன். பார்டர் பாருங்கள், ஈவனாக தான் நான் மடிச்சிருக்கேன், அன்ஈவனாக இல்லை. அதனால் எனக்கு துணி ஈவனாக இருக்காது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டு, எந்த ஒரு ஷேப்புமே வேண்டாம். இது வச்சாச்சு. இந்த ஒட்டு துணி வச்சு ஒரு ஃபோல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படி திருப்புறீங்க. பேக் சைடு கரெக்டாக வந்துடுச்சு. பேக்கு இது இங்கே ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட் சைடு நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இந்த ஏரியா பட்டிக்கு எக்ஸ்ட்ராஸ் விட்டு தான் கட் பண்ணும், கரெக்டாக கட் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் துணி நிறைய இருக்கனால துணி விட்டு நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், சுத்தூரம் எக்ஸ்ட்ராஸ் விட்டு கட் பண்ணியாச்சு. பேக்கு கட் பண்ணியாச்சு. இது பட்டி, பட்டிக்கு பட்டி இந்த ஷேப்புக்கு வந்தாச்சு. ஸோ பட்டி துணி ஃபினிஷ்டு. இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள், கொஞ்சம் துணி நான் எக்ஸ்ட்ராவே விடுறேன். ஏன்னா துணி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா விடுறேன். துணி இல்லைன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வேணும்னா நெக் போர்ஷன்ஸை அதுக்கு நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது இருக்கும். அவ்வளோதான்.